கல்யாணியும் அவளுடைய தோழி சாவித்திரியும் நகைக்கடையில் இருந்தார்கள். சாவித்திரி நகை சீட்டு கட்டுவதற்காக வந்திருந்தாள். அவளோடு கல்யாணியும் வந்திருந்தாள். நகைகளை வாங்கி ஆசையோடு அணிந்து கொள்ளத்தான் முடியாது. பளபளக்கும் டிசைன்களில் கண்ணு கெட்டிய தூரத்தில் இருக்கும் நகைகளை பார்த்து ரசிக்கும் பாக்கியமாவது கிடைக்கட்டும் என்று சாவித்திரி கூப்பிட்டவுடன் சரி என்று அவளுடன் நகைச்சீட்டை கட்டுவதற்காக வந்திருந்தாள் கல்யாணி. இருவரும் தோழிகள். கல்யாணியின் மகள் 9ஆம் வகுப்பில் படிக்கிறாள். அவள் எஜுகேஷனல் டூர் செல்வதற்காக டிராவல் பேக் ஒன்று வேண்டும் என்று கேட்டிருந்தாள். கல்யாணியும் சாவித்திரியும் கோயிலுக்கு சென்றுவிட்டு பேக்கை வாங்கி கொண்டு அப்படியே நகைச்சீட்டையும் கட்டிவிடலாம் என்று நகைக்கடைக்கு வந்திருந்தார்கள். கல்யாணி, நீயும் உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நகை சீட்டு போட்டிருந்தா அவள் கல்யாணத்துக்கு உபயோகமாக இருந்திருக்கும். பாரு, இப்போ ஆரம்பித்த மாதிரி இருக்கு. நான் 3 வருஷமாக சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகைகளை சேர்த்துட்டேன் என்றாள் சாவித்திரி. நீ சொன்னேன்னு சொல்லி நான் அகல்யா அப்பா கிட்ட நகைச்சீட்டு போடலாம்னு சொன்னேன். ஆனால் அவள் இன்னும் சின்ன பொண்ணு. கல்யாணத்துக்கு நகை சேர்த்துறதுக்கு இப்போ என்ன அவசரம்? அவள் பேரை சொல்லி நீ நகை வாங்கி போட்டுக்கிட்டு மினுக்கிக்கிட்டு தெரியலாம்னு நினச்சிக்கிட்டியா என்று என்னை கேவலமாக திட்டிவிட்டார் சாவித்ரி என்றாள் கல்யாணி. உன் புருஷன் உன்னை பற்றி எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாருன்னு தெரியல. கல்யாணமாகி 14 வருஷம் ஆயிருச்சு. உன்கிட்ட அவர் அன்பா ஆசையாக பேசி நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை என்றாள் சாவித்ரி. சரி விடு, இப்போ எதுக்கு அந்த பேச்சு என்று சாவித்ரி சீட்டிற்கான பணத்தை கட்டி கொண்டிருந்த போது கல்யாணி நகைகளை நோட்டமிட்டு கொண்டிருந்தாள். கடையில் நகை வாங்க வந்திருந்தவர்கள் நகைகளை எடுத்து பார்த்து கொண்டிருந்தனர். இந்த நெக்லஸ் உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குமல்லே என்ற குரலை கேட்டதும் இது அவள் கணவன் மோகனின் குரல். ஆஃபீஸ் நேரத்தில் இவர் இங்கு வர வாய்ப்பே இல்லையே என்று குரல் வந்த திசையை நோக்கி திரும்பியவளுக்கு அதிர்ச்சி. ஒரு தங்க நெக்லஸை தன் கையில் வைத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த பெண்ணுடன் பேசிக்கொண்டிருந்தது வேறு யாருமல்ல, கல்யாணியின் கணவன் மோகன்தான். கல்யாணிக்கு முகம் குப்பென்று வேர்த்துவிட்டது. யாருடன் வந்திருக்கிறார் இவர்? யார் அந்த பெண்? இவ்வளவு அந்யோன்யமாக தொட்டு தொட்டு பேசுகிறாளே. பார்ப்பதற்கு சினிமா ஹீரோயின் போல அழகாக இருக்கிறாள். அவள் அழகை மேலும் அழகாக காட்டுவது போல ரோஜா வண்ணத்தில் லேசான சிஃபான் சேலை உள்ளழகு தெரியும்படி ஒற்றை மடிப்பில் சேலையின் முந்தானியை அப்படியே விட்டிருந்தாள். உதட்டில் சாயமும் கண்களில் மை, முகத்தில் ஒப்பனை. உடன் வேலை செய்பவளாக இருக்குமோ என்ன? கல்யாணி முகமெல்லாம் வேர்த்து போயிருக்கு. என்ன ஆச்சு? நல்ல வேளை சாவித்ரி அவர்களை கவனிக்கவில்லை. அது காலையில் கோயிலுக்கு போகிறவன்னு எதுவுமே சாப்பிடலை. அதான் கண்ணை இருட்டிக்கிட்டு வருது. உன் வேலை முடிஞ்சுதான், சீக்கிரம் வா போகலாம் என்றாள். எப்படியாவது சாவித்திரியை கூட்டிக் கொண்டு இந்த இடத்தை காலி செய்தால் போதும் என நினைத்தாள் கல்யாணி. சரி வா, இங்கே பக்கத்திலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது, ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் என்றார் சாவித்ரி. சாப்பாடெல்லாம் வேண்டாம், ஜூஸ் மட்டும் போதும் என்று இருவரும் ஹோட்டலின் முன்பகுதியில் இருந்த ஜூஸ் சென்டரில் ஆளுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் சொல்லிவிட்டு காத்து கொண்டிருந்தார்கள். இப்போது அந்த பெண்ணுடன் கையில் நகைக்கடை பையை பிடித்து கொண்டு வெளியே வந்தான் மோகன். இருவரும் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். ஓ, இவருக்கு சிரிக்கக்கூட தெரியுமா? நம்முடன் எப்போதும் சிடுசிடுவென இருக்கும் இவர் இவளுடன் எப்படி சிரித்து சிரித்து பேசுகிறார்? மோகன் தன் பைக்கை எடுத்ததும் நகைப்பையை அந்த பெண் வாங்கி கொள்ள ஒரு கையில் பையையும் இன்னொரு கையில் மோகனின் தோளையும் பிடித்து கொண்டாள் அவள். பைக் பறந்தது. கல்யாணிக்கு அழுகையே வந்துவிடும் போல இருந்தது. மேடம், ஜூஸ். பேரர் வந்தான். ஆர்டர் செய்த தர்பூசணி ஜூஸை மனதில் 1000 கேள்விகளோடு குடித்து முடித்தாள் கல்யாணி. இப்போ பரவாயில்லையா என்றாள் சாவித்ரி. பரவாயில்லை, போகலாம் என்றாள். அன்று முழுவதும் அந்த பெண்ணின் முகமே அவள் மூளையை சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தது. மாலை மகள் அகல்யா வந்தாள். அம்மா, பேகை வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே தன் ஷூவை கழட்டினாள். சோஃபாவின் மேல் இருந்த பேக்கை பார்த்துவிட்டு, ஓ சூப்பர் கலர், என்னோட ட்ரெஸ்ஸு வைக்க கரெக்டாக இருக்கும் என்றாள். அடுத்த 1 மணி நேரத்தில் மோகன் வந்தான். கல்யாணி கல்யாணி என்று கத்திக்கொண்டே வந்தான். நீ பாக்ஸில் வச்சிருந்த ஆம்லெட்டில் உப்பும் இல்லை பெப்பரும் இல்லை. சாம்பார் சப்புன்னு இருக்கும்னு தான் கடிச்சுக்கிறதுக்கு ஆம்லெட் வைன்னு சொன்னேன். ஆனால் ஆம்லெட்டும் சப்புன்னு தான் இருக்குது. சமைக்கும்போது உன் யோசனையெல்லாம் எங்கே போகுமோ தெரியலை என்றான். நகைக்கடையில் யாரோ ஒருத்தியுடன் அவன் சிரித்து சிரித்து பேசியதை நினைத்து பார்த்தாள். அப்போது முகம் பூராவும் பல்லாகத்தானே இருந்தது. ஒருவேளை வீட்டிற்குள் கால் எடுத்து வைக்கும் போதே இந்த கடுகடுப்பும் சிடுசிடுப்பும் வந்து தொற்றிக்கொள்ளுமோ இவருக்கு? என்ன பார்க்குற, சீக்கிரம் போய் குடிக்க டீ கொண்டு வா என்றான். அடுப்படியில் டீ போட்டுக்கொண்டே யோசித்தாள். உங்களை நான் நகைக்கடையில் பார்த்தேன், கூட ஒரு பெண் இருந்தாலே, யாரவள் என்று கேட்டுவிடலாமா?
அவனிடம் இதை பற்றி கேட்கவே பயமாக இருந்தது அவளுக்கு. காட்டுக்கத்தல் கத்துவான். கடைசியில் நான் கண்ணீர் சிந்துவதுதான் மிச்சம், நான் இன்று யாரையும் பார்க்கவில்லை என்று நினைத்து இதை மறந்துவிட வேண்டும் என்று நினைத்தாள். அம்மா, நார்த் இந்தியா டூருக்கு பணம் கட்டுறதுக்கு நாளைக்கு தான் கடைசி தேதி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கட்டிட்டாங்க என்றாள் அகல்யா. உங்கள் அப்பா வந்துட்டார், அவர்கிட்ட போய் சொல்லு. என்கிட்ட சொன்னால் நானும் ஆஃபீஸுக்கு போய் சம்பளம் வாங்குறேன் என்றாள் கல்யாணி. அப்பா அப்பா என்று அழைத்தவாறே மோகனிடம் வந்தாள் அகல்யா. நார்த் இந்தியன் ட்ரிப்புக்கு பணம் கட்ட நாளைக்கு தான் கடைசி தேதி என்றாள். டூருக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா என்றான் மோகன். ஆமாம், இது கம்பல்சரி ட்ரிப், எல்லாரும் போகணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர்றாங்க என்றாள். சரி, உன்னோட ட்ரிப்புக்கான ஃபீஸை நான் ஆன்லைனில் பே பண்ணிடுறேன் என்றான். சரி, தேங்க்யூ ஸோ மச் என்று சொல்லிவிட்டு சென்றாள் அகல்யா. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்பவும் போல அதிகாலையில் எழுந்து தன் காலை வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் கல்யாணி. ஞாயிற்றுக்கிழமைகளில் எப்போதும் 10 மணிக்கு எழுந்தரிக்கும் மோகன் அன்று சீக்கிரமாகவே எழுந்து குளித்து விட்டு எங்கோ கிளம்பி கொண்டிருந்தான். அவன் பொதுவாக எங்கு செல்கிறான், எப்போது வருவான் என்ற விஷயங்களை ஆரம்ப காலத்தில் இருந்தே கல்யாணியிடம் தெரிவிப்பது கிடையாது. திரும்பவும் அகல்யா அவனிடம் சுற்றுலா பணத்தை கட்டும்படி கேட்டாள். என்ன அவசரம் என்று திட்டிக்கொண்டே பணத்தை கட்டினான். மோகனுக்கு வயது 40 ஆகிறது. இளமையின் முடிவும் முதுமையின் ஆரம்பமுமாக தலையில் வெள்ளை முடிகள் பரவலாக காணப்பட்டது. முடிக்கு கருப்பு வண்ண சாயம் போட்டு கல்லூரி மாணவர்கள் போல டிஷர்ட்டும் ஜீன்ஸும் அணிந்து கொண்டு வாசனை திரவியங்களையும் குட்டிக்குரா பவுடரையும் போட்டுக்கொண்டு வெளியே வந்தான் அவன். சில நாட்களாகவே கல்யாணி கவனித்து கொண்டிருக்கிறாள். இவன் வெளியில் செல்லும் போது பெண்களைப் போல பல மணி நேரம் கண்ணாடி முன் உட்கார்ந்து ஒப்பனை செய்து கொள்கிறான். விடுமுறை நாட்களில் காலையில் கமகமவன பவுடரும் சென்ட்டும் அடித்து கொண்டு வெளியில் செல்கிறான். இரவு குடித்துவிட்டு 10-11 மணி வாக்கில்தான் வீடு வந்து சேர்க்கிறான். திருமணமான நாட்களில் இருந்தே அவன் கல்யாணியிடம் பட்டும் படாமல் தான் நடந்து கொள்வான். இவளும் தன் பெற்றோர்களிடம் சொல்ல எல்லாம் போக போக சரியாகிவிடும் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் திருமணம் முடிந்து 13 வருடங்கள் ஓடிவிட்டது. எதுவும் மாறவில்லை. ஆனால் கல்யாணிக்கு இந்த வாழ்க்கை பழகி போய்விட்டது. அவளுக்கு இப்போது வயது 35 ஆகிறது. தன் வயதில் இருப்பவர்கள் கணவனோடு ஒன்றாக சேர்ந்து சிரித்து பேசுவது, வெளியில் செல்வது, பிடித்ததை வாங்கி தரச் சொல்வது, இதையெல்லாம் பார்க்கும்போது கல்யாணிக்கு தன் வாழ்க்கையை நினைத்து ஏக்கமாக இருக்கும். மோகன் கல்யாணியின் திருமணம் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். பெண் கொடுத்து பெண் எடுத்து கொண்டார்கள். மோகனின் தங்கை கால் ஊனம், காலை சற்று சாய்த்து நடக்கக்கூடியவள். அவளை பெண் பார்க்க வந்த கல்யாணியின் அண்ணன் ஜெகன் அவள் ஊனத்தை காரணம் காட்டி பெண்ணை பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டான். அப்போது கல்யாணிக்கு திருமண வயது. அவள் கருமை வண்ணம், குள்ளமான உருவம், மாப்பிள்ளை தேடுவது சற்று கடினமாக இருந்தது. கல்யாணியின் அப்பா, என் மகன் ஜெகன் உங்கள் மகளை திருமணம் செய்ய வேண்டுமென்றால் என் மகளை உங்கள் மகன் மோகனுக்கு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார். கல்யாணியின் அண்ணன் ஜெகனுக்கு இதில் முழு சம்மதம். ஆனால் மோகனுக்கு கல்யாணியை சுத்தமாக பிடிக்கவில்லை. அவன் அப்போது ஒரு பெரிய வெளிநாட்டு கம்பெனியில் என்ஜினியராக வேலை செய்து கொண்டிருந்தான். தான் திருமணம் செய்து கொள்ளும் பெண்ணை பற்றி அவன் அழகாக இருக்க வேண்டும், பார்த்த மாத்திரத்திலேயே அவளை பிடித்து விட வேண்டும், தன்னுடன் அவள் நடந்து வரும்போது ஊரே பார்த்து என்ன ஒரு ஜோடி பொருத்தம் என்று வியக்க வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்து பெரிய மனக்கோட்டையே கட்டி வைத்திருந்தான். ஆனால் கல்யாணியோ அவனுடைய கற்பனைக்கு நேர்மாறாக இருந்தாள். தன் தங்கையின் வாழ்க்கைக்காக கல்யாணியின் கழுத்தில் தாலி கட்டும் நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டான் மோகன். அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலை, அவள் எனக்கு பொருத்தமானவளே இல்லை என்றான் மோகன். உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறியே, உன் கூட பிறந்தவளை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? வர்ற மாப்பிள்ளையெல்லாம் அவளை வேண்டான்னு சொல்லும்போது அவள் மனசுக்குள்ளேயே எவ்வளவு அலறான்னு உனக்கு தெரியுமா மோகன் என்றார் அப்பா. இந்த மாப்பிள்ளை வீட்டில் பெருசாக கல்யாணத்துக்கு வரதட்சணைன்னு எதுவுமே எதிர்பார்க்கல. அவங்க கேட்டது ஒன்று தான், பெண் எடுத்து பெண் கொடுத்தா இந்த கல்யாணத்தை நடத்தலாம்னு சொன்னாங்க. உன் தங்கை முகத்தை பார்த்தியா? கல்யாணம் நிச்சயமாக போகுதுன்னு எவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கான்னு பாரு, அதை கெடுக்க போறியா மோகன் என்றாள் அம்மா. பின்பு எதுவும் பேச முடியாமல் வெளியேறினான் மோகன். பெற்றோர்களின் ஆசைப்படி திருமணம் முடிந்தது. ஜெகன் மோகனின் தங்கையை மணர்ந்து அவளை மனதார தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இல்லற வாழ்வை நடத்தினாள். ஆனால் மோகனோ கல்யாணியை அவன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவளை வெளியில் அழைத்துச் செல்வதை தவிர்த்தான்.
சிரித்து பேசுவதில்லை, அன்போடு ஆசையோடு பழகுவதில்லை. அவனும் இன்று மாறுவான், நாளை மாறிவிடுவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்து காலங்கள் ஓடிவிட்டது. திருமணமான ஒரு வருடத்தில் கல்யாணியை விவாகரத்து செய்ய போவதாக தன் அப்பா அம்மாவிடம் கூறினான் மோகன். உன் தங்கையை வாளாவெட்டியாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருந்தால் நீ நம்பீட்டு பெண்ணை அவர்கள் பெற்றோர் வீட்டிற்கு அனுப்பு என்று சூசகமாக கூறிவிட்டார் அப்பா. அதனால் அமைதியாகி போனான் அவன். கல்யாணியை பிடிக்காமலேயே அவளோடு வாழத் தொடங்கினான். அவ்வப்போது அவன் இரவு குடித்துவிட்டு வரும்போது மட்டும் கல்யாணி அவன் கண்களுக்கு அவன் மனதில் கற்பனை செய்து வைத்திருக்கும் அழகு தேவதையாக தெரிவாள். அப்போது மட்டும் தன் நிலை மறந்து அவளை அணைத்துக் கொள்வான். கல்யாணிக்கு தன் கணவனின் இந்த குணத்தை நினைத்து அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. தனக்கு என்று ஒரு குழந்தை பிறந்ததும் அவளையே உலகமாக நினைத்து வாழத் தொடங்கினாள் கல்யாணி. ஆனால் அந்த சந்தோஷத்தின் நிலைக்காத வண்ணம் இன்று தன்னோடு 13 வருடமாக குடும்பம் நடத்திய கணவனை வேறு ஒரு பெண்ணுடன் பார்த்துவிட்டாள். இரவு தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள் அவள். மோகன் வீட்டு செலவுக்கு என்று மாதம் பணம் கொடுப்பான். அதுவே மாத கடைசியில் பற்றாக்குறையாகத்தான் இருக்கும். அகல்யாவின் படிப்பு செலவையும் பார்த்து கொள்கிறான். அவன் வேலை செய்வதோ ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி. மாத சம்பளம் 1 லட்சத்தை விட அதிகம். ஆனால் சரியாக அவன் மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்ற தகவலை அவன் இதுவரைக்கும் கல்யாணியிடம் சொல்லியதே கிடையாது. ஒரு முறை உன் புருஷனுக்கு என்னம்மா சம்பளம் வருது என்று ஊரில் சித்தப்பா கேட்க பதில் சொல்ல முடியாமல் எதையோ கூறி ஒரு வழியாக சமாளித்தாள் கல்யாணி. தன்னுடைய தர்ம சங்கடமான நிலைமையை கணவனிடம் வந்து சொல்லி, நீங்கள் மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை ஒரு மனைவியாக நான் தெரிந்து கொள்ளக்கூடாதா என கேட்டாள். உனக்கு வீட்டு செலவுக்கு மாதம் பணம் கொடுக்கிறேன் அல்லவா, அத்தோடு இருந்துவிடு. இது என்னுடைய பர்சனல். இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இல்லை என்று கூறிவிட்டான். அடுத்த 10 நாட்களில் அகல்யா தன்னுடைய நார்த் இந்தியா ட்ரிப்பை முடித்து கொண்டு வந்துவிட்டாள். வீட்டில் காய்கறிகள் தீர்ந்து விட்டது. மார்க்கெட்டுக்கு சென்று காய்கறிகளை வாங்கி வந்து மதிய சமையலை செய்ய வேண்டும். கல்யாணி மார்க்கெட்டிற்கு கிளம்பினாள். அங்கு காய்கறிகளை வாங்கி கொண்டிருக்கும் போது மீண்டும் அதே பெண்ணுடன் மோகன் வந்திருந்தான். அவளும் சேர்ந்து காய்கறிகளை வாங்கி கொண்டிருந்தான். இந்த மனிதருக்கு வீட்டில் சமையலறை எங்கு இருக்கிறது என்று தெரியுமோ தெரியாதோ, ஆனால் மார்க்கெட்டில் காய்கறிகள் வாங்க வந்திருக்கிறாரே, அதுவும் நகைக்கடையில் பார்த்த அதே பெண்ணுடன் கடையின் ஓரமாக மறைந்து நின்று கொண்டு அவர்களை கவனிக்கத் தொடங்கினாள் கல்யாணி. அவர்கள் இருவரும் புருஷன் பொண்டாட்டி போல மிகவும் இயல்பாக அந்யோன்யமாகத்தான் நடந்து கொள்கிறார்கள். முதன் முறையாக தன் கணவன் மேல் சந்தேகம் வந்தது அவளுக்கு. சில நாட்களாகவே அவன் நடவடிக்கையில் உண்டான மாறுதல்களும், அடிக்கடி வேலை நேரத்தில் வேறு ஒரு பெண்ணுடன் சுற்றி திரிவதும், தன்னை சுற்றி தனக்கு தெரியாமல் ஏதோ நடக்கிறது என்பதை கல்யாணிக்கு ஊர்ஜிதப்படுத்தும் விதமாகவே இருந்தது. காய்கறிகளை வாங்கிவிட்டு வந்து மதிய சமையலை முடித்தாள். இதை பற்றி தன் அண்ணனிடம் கூறலாம் என்றால் அவனோ குடும்பத்துடன் அமெரிக்காவுக்கு சென்று செட்டிலாகிவிட்டார். தன் பெற்றோரும் அண்ணனுடன் தான் இருக்கிறார்கள். இப்போது என்ன செய்வது? அகல்யாவிடம் சொல்லலாம் என்றால் அவள் வயதுக்கு இதை எப்படி எடுத்துக்கொள்வாளோ தெரியவில்லை. தன் தோழி சாவித்திரியிடம் இதை சொல்லிவிட்டு பின்பு என்ன செய்வது என்று யோசிக்கலாம் என்று தோழியை நேரில் சந்திக்க அவள் வீட்டிற்கு சென்றிருந்தாள் அகல்யா. என்ன கல்யாணி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே? ஆமாம், இங்கே வேண்டாம், நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே பேசலாம். சரி, இதோ இந்த டீயை குடிச்சிட்டு நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் என்று அடுத்த 10 நிமிடத்தில் இருவரும் பக்கத்தில் இருந்த சிவன் கோயிலுக்கு சென்றார்கள். அன்று விசேஷ நாள் எதுவும் இல்லை என்பதால் கோயிலில் இவர்களை தவிர யாரோ 1-2 பேர் இருந்தார்கள். கோயில் சந்நிதியின் பின்புறம் மதில் சுவருக்கு பக்கத்தில் இருந்த அரசமர நிழலில் இருவரும் உட்கார்ந்தார்கள். இப்போ சொல்லு கல்யாணி, உன் முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், பிரச்சனைதான் என்று அன்று தன் கணவனை அவனுடன் இருந்த அழகான பெண்ணையும் நகைக்கடையில் பார்த்தது முதல் இன்று மார்க்கெட்டிற்கு அவர்கள் இருவரும் சேர்ந்து வந்தது வரை சொல்லி முடித்தாள் கல்யாணி. என்ன சொல்கிற கல்யாணி, வீட்டில் கைக்கு சரியாக வளர்ந்த பொம்பளை புள்ள இருக்கு, அதை கூட யோசிக்காம உன் புருஷன் வேற ஒரு பொண்ணோட சுத்துறானா? என்னால் நம்பவே முடியலையே. என்னாலையும் நம்பதான் முடியலை, ஆனாலும் நம்பித்தான் ஆக வேண்டும். இது யாரும் அடுத்தவர்கள் வந்து சொன்ன விஷயம் இல்லையே. 2 முறையும் நானே என் கண்களால் அல்லவா பார்த்தேன். இனிமேலும் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது சரியாக இருக்காதுன்னு என் மனசுக்கு படுது. நீ என்ன சொல்கிற சாவித்ரி என்றாள். இரு கொஞ்சம் பொறுமையாக இரு கல்யாணி. அந்த பொண்ணு ஆஃபீஸுக்கு புதுசாக வேலைக்கு வந்த பொண்ணாக கூட இருக்கலாம். ஊருக்கு புதுசு, அதனால் ஏதாவது உதவின்னு கேட்டிருக்கலாம்.
உன் புருஷனும் யதார்த்தமாக உதவி செஞ்சிருக்கலாம். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அவசரப்பட வேண்டாம், விட்டு பிடிப்போம். நீயும் எதையும் போட்டு குழப்பிக்காம நிம்மதியாக இரு என்றாள் சாவித்ரி. அப்படியா சொல்கிற? சரி, இப்போதைக்கு எதுவும் கேட்க வேண்டாம், பிறகு பார்த்து கொள்ளலாம். என் பிரச்சனைக்கும் குழப்பத்திற்கும் இந்த சிவனே ஒரு பதில் சொல்லட்டும் என்று சமாதானமானாள் கல்யாணி. அடுத்து 3 வருடங்கள் ஓடியது. மோகன் நடவடிக்கையில் பெரிய மாற்றங்கள் தென்பட்டது. அவ்வப்போது ஆஃபீஸ் டூர், ஆஃபீஸ் மீட்டிங் என்று வெளியூர் பயணங்கள் அதிகமானது. மாதத்தில் பாதி நாட்கள் மட்டுமே வீட்டில் இருந்தான். மீதி நாட்கள் வேலை சம்பந்தமாக வெளியூர் பயணம் போவதாக கூறிவிடுவான். அகல்யா தன்னுடைய படிப்பை முடித்திருந்தாள். அன்று தன்னுடன் படித்த தோழிக்கு பிறந்த நாள் என்றும், பிறந்த நாள் விழா ஏதோ ஹோட்டலில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றும் கூறினாள். பார்த்து சீக்கிரம் வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் என்று அவளிடம் கூறி அனுப்பினாள் கல்யாணி. ஹோட்டலில் பிறந்த நாள் விழா நடைபெற்று கொண்டிருந்தது. ஒன்றாக படித்த நண்பர்கள் ஓரிடத்தில் சேர்ந்ததும் அந்த இடமே களை கட்டியது. அடுத்து படிப்பிற்காக அவரவர் சேரவிருக்கும் கல்லூரியை பற்றி விவாதித்து கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் தன் அப்பா அதே ஹோட்டலில் அமர்ந்திருப்பதை கவனித்தாள் அகல்யா. அவர் வெளியூருக்கு செல்வதாக அல்லவா கூறியிருந்தார். அவர் வீட்டிற்கு வந்தே 3 நாட்கள் ஆகியிருந்தது. ஒருவேளை ஊரிலிருந்து வந்து விட்டாரோ? சரி, பர்த்டே பார்ட்டி முடிந்த பிறகு அவருடன் பேசிக்கொள்ளலாம், அவருடன் சேர்ந்தே வீட்டுக்கு போய்விடலாம் என்று நினைத்தாள். சிறிது நேரத்தில் மோகன் அமர்ந்திருந்த டேபிளுக்கு அவர் பக்கத்தில் ஒரு பெண் வந்து அமர்ந்தாள். அவர்கள் இருவரும் சிரித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஸ்பூனில் ஐஸ்கிரீமை எடுத்து அவர்கள் இருவரும் மாற்றி மாற்றி ஊட்டிவிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் அகல்யாவுக்கு விஷயமே புரிந்தது. தன் தாயின் இடத்தில் இன்னொரு பெண்ணா? அவர் ஒரு நாள் கூட அம்மாவுடன் இவ்வளவு சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததில்லையே. அகல்யாவுக்கு இப்போது வயது 19 ஆகியிருந்தது. அவளுக்கு இப்போது எல்லாமே புரிகிற வயதுதான். சரி, அந்த பெண் போகட்டும், பிறகு அப்பாவிடம் கேட்டுவிடலாம் என்று நினைத்து கொண்டு பிறந்த நாள் விழாவில் மனதை செலுத்தி நண்பர்களுடன் நேரத்தை செலவிட்டாள். பர்த்டே பார்ட்டி முடியும் தருவாயில் மோகனை தேடினாள். அவன் தன்னோடு இருந்த அந்த பெண்ணுடன் சேர்ந்து ஹோட்டலை விட்டு வெளியே கிளம்பி கொண்டிருந்தான். கோபமாக வந்தது அவளுக்கு. அப்பாவுடன் வீட்டிற்கு செல்லலாம் என்றால் அவரோ யாரோ ஒருத்தியுடன் போய்விட்டார். இரவு நேரமாகிவிட்டது, இனி தனியே போக வேண்டாம் என்று தன்னுடன் படித்த மாணவன் ஒருவன் பைக்கில் வந்து வீட்டு வாசலில் டிராப் செய்தான். அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாள் அகல்யா. நில்லு, மணி என்னன்னு பார்த்தியா? இவ்வளவு நேரமா எங்க போய் சுத்திட்டு வர்ற? யாரவன் இவ்வளவு தைரியமா வீடு வரை வந்து பைக்ல விட்டுட்டு போறான்? ஏற்கனவே மோகனை ஹோட்டலில் யாரோ ஒரு பெண்ணுடன் ஐஸ்கிரீம் ஊட்டி விடுவதை பார்த்த கோபத்தில் இருந்த அகல்யா அவன் தன்னை கேவலப்படுத்தி பேசியதும் அவளுடைய கோபம் தீப்பொறியாய் மாறியது. நான் என் தோழியின் பிறந்தநாள் விழாவிற்கு செல்கிறேன் என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டுத்தான் சென்றேன் என்றாள் கோபமாக. ஓ, இந்த விஷயமெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? நான் இப்போ மேஜர், எனக்கும் நல்லது கெட்டது தெரியும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னும் தெரியும். நீங்கள் ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்றார். இதை கேட்டதும் மோகனின் ரத்தம் கொதித்தது. என்னையே எதிர்த்து பேசுறியா? யார் உனக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்தது என்று ஓங்கி அவள் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான். அகல்யா, கொஞ்சம் பேசாம இருமா, அப்பாவை ஏன் எதிர்த்து பேசுற, அமைதியா இரு என்றாள் கல்யாணி. அகல்யா அழத் தொடங்கினாள். அம்மா, பார்ட்டிக்கு போன இடத்துல நேரமாகிருச்சு, இந்த நேரத்தில் தனியாக ஆட்டோவில் போகிறது சேஃப் இல்லைன்னு என் கூட படித்த பையன் ட்ராப் பண்ணினான், இதில் என்ன தப்பு இருக்கு என்றாள். தப்புதான், இந்த வயசில் தனியாக ஒரு பையனோட வர்றது தப்புதான் என்றான் மோகன். ஓஹோ, அப்படியா? அப்போ உங்கள் வயசில் பட்ட பகலில் 4 பேர் வந்து போகிற ஹோட்டலில் உட்காந்து உங்கள் ஆசை நாயகிக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டீங்களே, அது தப்பு இல்லையா என்று எரிமலையாய் வெடித்தாள் அகல்யா. இதை சற்றும் எதிர்பாராத மோகன் அதிர்ச்சியில் ஆடிப்போய் விட்டான். சொல்லுங்க, இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு கிரீன் பார்க் ஹோட்டலில் ஒரு பொம்பளைக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டீங்களே, யார் அவள்? அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அகல்யா பேசுவதை கேட்டதும் தான் பல வருடங்களாக விடை தெரியாமல் இருந்த ஒரு புதிருக்கு விடை கிடைத்ததை போல இருந்தது கல்யாணிக்கு. தன் தலையில் ஒரு பேரிடி இறங்கியதைப் போல அப்படியே சுவற்றில் சாய்ந்து சரிந்து தரையில் உட்கார்ந்தவளின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாய் கொட்டியது. ஒரு சில நிமிடங்கள் வீடே மயான அமைதியில் இருந்தது. அப்பா, இவ்வளவு நேரம் பேசின நீங்கள் இப்போ மட்டும் ஏன் அமைதியாக இருக்கீங்க? இனிமேலும் என்னையும் அம்மாவையும் நீங்கள் ஏமாற்ற முடியாது, சொல்லுங்க என்றாள்.
என்னை கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் உனக்கும் கிடையாது, உன் அம்மாவிற்கும் கிடையாது. எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை. அவள் பெயர் மல்லிகா. என் ஆபீஸில் உடன் வேலை செய்பவள். அவளுடைய கணவன் இறந்து விட்டான். திக்கற்று நின்ற அவளுக்கு நான் சில உதவிகளை செய்தேன். எங்கள் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து போய்விட்டது. அவளுக்கு என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. உனக்கும் உன் அம்மாவிற்கும் இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இருக்கலாம், இல்லை என்றால் உங்கள் விருப்பம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டான் அவன். அகல்யா அம்மா மடியில் படுத்து அழுதாள். நாம் இருவரும் வேறு வீடு பார்த்து கொண்டு போய்விடலாம். இவர் மனிதரே இல்லை. இத்தனை நாள் இவருடன் எப்படி சேர்ந்து வாழ்ந்தீர்கள் அம்மா என்றாள். அம்மா அகல்யாவை சமாதானப்படுத்தினாள். யாரையும் கட்டாயப்படுத்தி அன்பை வரவைக்க முடியாது. நீ நல்ல கல்லூரியில் சேர்ந்து படித்து நல்ல வேலைக்கு போக வேண்டும். பெண்களுக்கு படிப்புத்தான் பாதுகாப்பு, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம். அம்மா, நான் படித்து நல்ல வேலைக்கு சென்றவுடன் உங்களை என்னுடன் அழைத்து சென்று விடுவேன் என்றாள் அகல்யா. சென்னையில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கிறேன். அம்மாவை தனியே விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று அகல்யா அழுததையும் பொருட்படுத்தாமல் கோயம்புத்தூரில் உள்ள கல்லூரியில் விடுதியில் அவளை சேர்த்து விட்டான் மோகன். அன்றிலிருந்து அகல்யா அப்பாவிடம் பேசுவதே கிடையாது. அம்மாவுடன் போனில் பேசி அவ்வப்போது தைரியம் கூறி வந்தாள் அகல்யா. அகல்யா விடுதிக்கு போன பிறகு மோகன் ஓரிரண்டு நாட்கள் மட்டுமே வீட்டிற்கு வந்து போனான். மீதி நாட்கள் மல்லிகாவின் வீட்டிலேயே கிடந்தான். முழுவதும் நனைந்த பிறகு முக்காடியதற்கு என்ற கதையாக மெதுமெதுவாக மல்லிகாவை இரவு நேரங்களில் தன் வீட்டிற்கு அழைத்து வருவதை வாடிக்கையாக்கி கொண்டான். பிறகு தைரியமாக பகல் நேரங்களிலும் வீட்டிற்கு அழைத்து வருவதும், கல்யாணியை சிக்கன் சமைக்கச் சொல்லி இருவரும் சாப்பிடுவதும், ஜோடியாக சீவி சிங்காரித்து கொண்டு வெளியில் செல்வதும் என மோகனின் லீலைகள் நாளுக்கு நாள் அதிகமானது. கல்யாணி பல்லை கடித்து கொண்டு காத்திருந்தாள், தன் மகளின் படிப்பு முடிய வேண்டுமே என. ஒரு நாள் தன் அறையில் தன் கட்டிலில் தன் கணவனுடன் மல்லிகா கட்டி அணைத்து கொண்டு படித்திருப்பதை பார்த்ததும் இன்னும் ஏன் உயிருடன் இருக்கிறோம் என்று தோன்றியது அவளுக்கு. அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் நேராக கோயிலில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அகல்யாவின் படிப்பு முடிந்ததும் அவளுக்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளத்தில் வேலை கிடைத்தது. நாட்கள் செல்ல செல்ல மல்லிகாவின் தூண்டுதலால் மோகன் கல்யாணியை அடைத்தான். உடலால் சித்திரவதைகள் செய்தான். தன் மகள் நல்ல வேலையில் சேர்ந்து விட்டால் இனி கவலையெல்லாம் முடிந்து விட்டது என்று கல்யாணி சந்தோஷப்பட்டாள். ஆனால் அவள் சந்தோஷம் நிலைக்கவில்லை. அகல்யா தான் ஒருவனை காதலிப்பதாகவும் அவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் கூறினாள். கல்யாணி வேண்டாம் என்றாள். அம்மா, அவர் பெயர் அரவிந்த். அவருக்கு அப்பா அம்மா இல்லை. ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தவர், உறவுக்காக ஏங்குபவர், மிகவும் நல்லவர் என்றாள். மோகன் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. கல்யாணிக்கு திருமணத்தில் ஒப்புதல் இருந்தாலும் மோகனை எதிர்த்து கொண்டு அவளால் எதுவுமே செய்ய முடியவில்லை. திடீரென்று ஒரு நாள் அகல்யா அரவிந்தை திருமணம் செய்து கொண்டு மாலையும் கழுத்துமாக வந்தாள். அவர்களை பார்த்ததும் மோகனுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. மகளை அடிக்க கை ஓங்கினான். அரவிந்த் அவன் கையை தடுத்தான். இவள் என் மனைவி. இவளை அடிக்கும் உரிமையை யார் உங்களுக்கு கொடுத்தது என்று அவன் கேட்டதும் பதில் சொல்ல முடியாமல் திணறிப்போனான் மோகன். விருப்பம் இருந்தால் எங்களை வாழ்த்துங்கள், இல்லாவிட்டால் நாங்கள் போகிறோம் என்றார்கள். பூஜை அறையில் இருந்த பூக்களை எடுத்து வந்து அவர்களின் தலையில் அட்சதை போட்டு ஆசீர்வாதம் செய்தாள் கல்யாணி. அத்தை, உங்கள் வீட்டு நிலவரம் எனக்கு நன்றாகவே தெரியும். அகல்யா என்னிடம் எல்லாமே சொல்லியிருக்கிறாள். இன்றிலிருந்து அகல்யா மட்டுமல்ல, நானும் உங்கள் மகன்தான். என்னை உங்கள் மகனாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எங்களுடன் எங்கள் வீட்டிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கூறினான் அரவிந்த். இதை சற்றும் எதிர்பாராத கல்யாணி கண்கலங்கி போனாள். இனிமேல் எனக்கு மகள் மட்டுமல்ல, மகனும் இருக்கிறான் என்று கல்யாணி அவர்களுடனே சென்று விடுவது என்று முடிவு செய்தாள். அவள் செல்லும்போது மோகன் தடுக்கவில்லை, எதுவும் பேசவும் இல்லை. அவள் போகும்போது கல் நெஞ்சக்காரனான தன் கணவனை தீர்க்கமாக ஒரு பார்வை மட்டும் பார்த்துவிட்டு சென்றாள் கல்யாணி. அதன் அர்த்தம், நான் இல்லாத போதுதான் என் அருமை உனக்கு புரியும் என்பதாக இருந்தது. கல்யாணிக்கு மருமகனாக வந்த அரவிந்த் மகனாகவே மாறிவிட்டான். அகல்யா கல்யாணியிடம் செல்லமாக கோபித்து கொண்டாள். அம்மா, வர வர நீங்க என்ன மறந்துட்டீங்க? உங்க பாசத்தை எல்லாம் அரவிந்த் மேலேயே காட்டுறீங்க என்றாள். தாய் தகப்பன் இல்லாத பையன், என்ன மாதிரியே அன்புக்காக ஏங்கின குழந்தை. முதல்ல நான் அரவிந்துக்குத்தான் அம்மா, அப்புறம்தான் உனக்கு என்றாள் கல்யாணி மனது நிறைந்த சந்தோஷத்துடன். அடுத்த ஒரு வருடத்தில் மோகனிடமிருந்து சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்று விடுதலையானாள் கல்யாணி. அகல்யாவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது. கல்யாணியின் வாழ்க்கையில் இது நாள் வரை இல்லாத ஆனந்தம் இப்போது இருந்தது. அம்மா, அடுத்த வாரம் 3 நாள் ஹாலிடே ட்ரிப்பு ஊட்டிக்கு போயிட்டு வரலாம்.
கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாதான் அடுத்து வர்ற ப்ராஜெக்டில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், நல்லா ஒர்க் பண்ண முடியும். உனக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்கும். உன்னோட துணிகளையும் ஆர்யாவுடைய துணிகளையும் ஒரே பேக்கில் எடுத்து வச்சுக்கோ. நானும் அரவிந்தும் எங்கள் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஊட்டியில் ரொம்ப குளிராக இருக்கும், ஸ்வெட்டரும் மறக்காமல் எடுத்து வச்சுக்க என்றாள் அகல்யா. தன் மகள், மருமகன், பேரன் என்று இன்புலா சுற்றுலாவுக்காக எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து கொண்டாள் கல்யாணி. கார் கிளம்பியது. ஜன்னலில் முகம் வைத்து தன் பேரனை மடியில் அமர்த்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் கல்யாணி. வெளியே யாரையோ பார்த்த கல்யாணி, அரவிந்த் தம்பி, ஒரு நிமிஷம் காரை நிறுத்துங்க என்று கத்தினாள். என்னம்மா, என்ன ஆச்சு? அகல்யா, அங்கே பஸ் ஸ்டாப்பில் உட்கார்ந்துருக்கிறது உங்கள் அப்பா தானே? உடல் இளைத்து போய் தாடி வளர்ந்த சேவ் செய்யாத முகம், கசங்கி கரை படிந்த சட்டை பேண்ட், பல நாட்கள் குளிக்காமல் அழுக்கு படிந்த முகம், பசியில் சுருங்கி போயிருந்த கண்கள், குளித்து இஸ்திரி போட்ட சுத்தமான ஆடைகளை அணிந்து மிடுக்காக அதிகாரம் செய்யும் தன் கணவனை ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தாள் கல்யாணி. ஏன் இப்படி ஆகிவிட்டார்? என்னம்மா, அது அப்பாவான கேட்டேன். அப்பாவே தான். எப்படி இருந்தவர் இப்போ எப்படி ஆயிட்டாருன்னு பார்த்தியா? நீ அவர் அன்புக்காக ஏங்கி அவருக்கு தேவையானது எல்லாம் ஒரு வேலைக்காரி மாதிரி செஞ்சேன். ஆனால் அவருக்கு உன்னோட அன்பும் அருமையும் புரியவே இல்லை. உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும். தப்பு செஞ்சவனை கடவுள் கண்டிப்பாக தண்டிப்பார். உனக்கு விஷயம் தெரியாதில்ல. உனக்கு தெரிஞ்சா நீ மனசு கஷ்டப்படுவியேன்னு தான் நான் உன்கிட்ட சொல்லலை. அப்பா கூட சுற்றிக்கிட்டு இருந்தாலே அந்த சுந்தரி மல்லிகா, அப்பாவோட பணம், வீடு, சொத்துன்னு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாளாம். அவளோட வேலையே இதுதானா, இந்த மாதிரி ஆம்பளைங்களை தேடி பிடிச்சி அவங்க வலையில் விழ வச்சு அப்புறமா சொத்தை எழுதி வாங்கிட்டு வேற ஊருக்கு ஓடி போயிடுவாளாம். இப்போது அப்பாவுக்கு இருக்க வீடு இல்லாமல் அவர் நண்பனோட மாடியில் இருக்கிற ரூமில் இருக்காராம். இது எனக்கு முன்னாடியே தெரியும். உனக்கு சொன்னால் உன் மனசு தாங்காது, அதான் நான் சொல்லலை என்றாள் அகல்யா. அந்த மல்லிகா மேல் கேஸ் போட்டிருக்காராம். அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்றாள் அகல்யா. கல்யாணி தன் கணவனின் நிலைமையை எண்ணி கண்ணீர் வடித்தாள். என்னம்மா, அப்பாவை நினைச்சு அலறியா என்றாள் அகல்யா. இல்லை, கண்ணில் தூசி விழுந்துருச்சு என்று சமாளித்து கொண்டு தன் கணவனை காப்பாற்றும்படி மனதிற்குள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள் கல்யாணி.